அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கி பெரும்பாலான இடங்களில் நிச்சயமான லாபம் தரக்கூடிய இரண்டாவது பயிர் அப்படின்னு சொன்னால் அது கடலை. இந்த நிலக்கடலையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிலங்கள்லேயும் போடலாங்க. பட்டம்லாம் கிடையாதுங்க, நீங்கள் எப்போனாலும் போடலாம். அதை வளர்க்குறதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் கிர்னர் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இருக்குது. TCGS 1694ங்கிற ஆந்திரா ரகம் இருக்குது. G7ங்கிற ரகம் இருக்குது. கதரி 1812ன்னு ஒரு ரகம் இருக்குது. எந்த ரகம் உங்களுக்கு தேவையோ அது தாராளமாக வாங்கி நடவு செய்யலாம். அடி உரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். முதல் 20 அல்லது 25 நாளுக்குள்ளே மணிச்சத்து அதிகம் கொடுத்து வேர்கள் அதிகம் போகிற மாதிரி பண்ணினாதான் காய் நிறையா வைக்கும். அடி உரமாக 50 கிலோ ராக் பாஸ்பேட் அல்லது எலும்பு உரம் போடணும். மண்புழு உரம் இருந்தால் 200 கிலோ போடலாம். பாஸ்வோ பாக்டீரியா இருக்குன்னா 15 நாளைக்கு ஒரு முறை ஏக்கருக்கு 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தரையில் கொடுக்கலாம். கடலை புண்ணாக்கு 200 லிட்டரில் 20 கிலோ கலந்து அதை ஒரு நாள் ஊற வச்சு தரைவெளியில் கொடுக்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சால் எப்போ 25வது நாள் 30வது நாள் வரையிலும் ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு முறை அல்லது 7 நாளைக்கு ஒரு முறை நம்ம கொடுக்கணும். மீனமிலம் ஒவ்வொரு தண்ணிக்கும் 3 லிட்டர் கலந்துக்கலாம். 45வது நாளில் கண்டிப்பாக ஜிப்சம் 100 கிலோ போடணும். பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் நுண்ணூட்ட கலவை வாங்கி 5 கிலோ தரையில் கலந்து தரையில் போடணும். 60வது நாள் 75வது நாள் 90வது நாள் 100 லிட்டரில் 1 லிட்டரு நுண்ணூட்ட கலவை கலந்து. பஞ்சகாவியா 1 லிட்டரு அல்லது ஈயம் கரைசல் அல்லது மீனமிலம் 1 லிட்டரு கலந்து பயிர்களில் தெளிக்கணும். 60, 75, 90 ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு முறை தரைவழியில் பொருள்கள் கொடுக்கணும். முக்கியமாக பயிர் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்தில் ரைசோபியம் 1 லிட்டர், பாஸ்வோ பாக்டீரியா 1 லிட்டர், வேம் 1 லிட்டர், சாணப்பாசி கரைசல் 20 லிட்டர் இதெல்லாம் கலந்து ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு முறை கொடுத்துக்கிட்டா கடலை கொட்டை கொட்டையாக அவ்வளோ அருமையாக வருங்க. கடலூரில் இப்போ நம்ம செபாஸ்டின்னு சொல்லி நம்மளுடைய குழு உறுப்பினர் இப்போ தான் அறுவடை செஞ்சார். போன வாரத்தில் G7 பண்ணார். அவரை தான் சொன்னார், என்னால் தோலையே உடைக்க முடியலங்க, அவ்வளோ சதை பெருக்கம் அப்படின்னு. இயற்கை விவசாயத்தில் இந்த காலம் ரொம்ப முக்கியங்க. யாருக்கெல்லாம் நெல் போடலையோ முடிஞ்ச அளவுக்கு கடலை போடுங்க. அதை கடலையாக விற்பனை பண்ணலாம் அல்லது எண்ணெய் ஆட்டி எண்ணெயாக விற்பனை பண்ணலாம். ரெண்டுமே அதிக லாபம் தரும். விதைக்கடலையும் நிறைய கேட்குறாங்க. இந்த பதிவை பார்க்குற இளம் பெண்கள் பசங்க இந்த கடலையை வாங்கி உங்கள் பகுதியில் விற்பனை பண்ண முடியுமா? நீங்கள் வாங்கி இருப்பு வைக்க வேண்டாம். யார் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்காங்க. உங்கள் பகுதியில் யாராவது கேட்குறாங்களா, அவங்கள்ட்ட வாங்கி இவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அது உங்களுக்கு ஒரு லாபகரமான தொழிலாகவும் இருக்கும். அந்த மாதிரி செய்யுங்க, மிகவும் நல்லது. எண்ணெய் ஆட்டக்கூடிய மதிப்பு கூட்டு இயந்திரங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஏற்கனவே வச்சு கொடுத்துருக்காங்க, இன்னும் வச்சு கொடுக்க போகிறாங்க. அதை பயன்படுத்திக்கங்க. கடலை போட்டிங்கன்னா உங்களுக்கு கடலை கொடி பயன்படும். எண்ணெய் ஆட்டலாம். கடலை தோல் அந்த பொக்கு பயன்படும். அது இல்லாத கடலையை நீங்கள் விற்பனை பண்ணலாம். பல்வேறு வகையான ரகங்கள் இருக்குங்க. விதையை மட்டும் வாங்கிக்கிட்டோம்னா நிச்சயமான வெற்றி கிடைக்கும். கொஞ்சம் தயவுசெய்து அந்த விவசாயத்தை பெருக்கமாக செய்யுங்க. இயந்திரங்கள் இருக்குங்க, அதே அறுவடை செஞ்சு கொடுத்துரும். ஆள்க முக்கியம் இல்லை. நடவு முதல் அறுவடை வரை இயந்திரங்கள் இருக்குது. செய்யலாங்களா? மீண்டும் சந்திப்போம்.